நடிகை ஷகிலாவை எதுக்கு உங்க சங்கத்துக்கு கூப்பிட்டீங்க? அவர்களுக்குத்தான் இந்த மதுவை பற்றியும் அதனுடைய அதாவது மாதுவை பற்றி ஷகிலா வந்து உங்க சங்கத்துக்கு வந்தா நிதியமைச்சர் நிச்சயமாக 2026 தேர்தலிலே சங்கத்திலே முக்கியமான ஒரு பிரச்சார பீரங்கியாக வரக்கூடிய நிலைமை வந்துடும். யாரு? ஷகிலாமா கண்டிப்பா வர மாட்டேன்னு உங்கள்ட்ட நேரா சொல்லிட்டாங்க. வர மாட்டேன்னு அவங்க சொல்லுவாங்க மேலே சொல்லிட்டாங்களே சங்கத்துக்கு வர மாட்டேன். ஷகிலாக்கு கொடுத்த அதே டாஸ்கை இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 20 பேர். இது வந்து ஒரு தலைவன்ட்ட வந்து தலைவனே தலைவனையே கேள்வி கேட்கறது என்ன? நீங்க 20 சொல்லுங்க, பதில் தெரியாது, நல்லா சமாளிக்க. குடிச்சா செத்து போயிடுவான்னு தெரியுது, குடிச்சா ஆண்மை இருக்காதுன்னு தெரியுது. அப்ப என்ன குடிக்கணும்னு என்ன அரசாங்கம் டாஸ்மார்க்கை மூடிட்டு போச்சுன்னா என்ன பண்ண? ஒரு காலமும் தமிழ்நாட்டிலே திராவிட கட்சிகள் இருக்கிற வரைக்கும் எங்களை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. அப்ப டாஸ்மார்க் வேணுங்கிறது தான் உங்களுடைய கொள்கை. தங்க வச்சு நடத்துற நீங்க தான் அரசாங்கத்தை பார்த்து கேட்கணும். பொதுமக்களுக்கு 1008 வேலை இருக்கு சார் டெய்லியும். அதைத்தான் நான் வந்து காலையில 7 மணிக்கு டாஸ்மார்க் ஓபன் பண்ணுங்க அரசாங்கத்தை கேட்க தெரியுதா? அரசாங்கத்துக்கு அதே பாருக்கு முன்னாடி வந்து பாடை திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்து வைக்க தெரியுதா? அதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இல்ல. கண்ணுக்கு பகுத்தறிவு ஊட்டுறாங்க, பாட்டில் எப்படிங்க பகுத்தறிவு ஊட்ட முடியும்? கண்ணுக்கு தெரியாத பக்தியிலே பகுத்தறிவு ஊட்டுகின்ற பொழுது கண்ணுக்கு தெரிஞ்ச பாட்டில் இதுல எத்தனை % ஆல்கஹால்ரா மெத்தனால் அவன் குடிச்சு செத்தானே, இதுல 45%க்கு மேல இருந்தா செத்து போவடா. பீருனா 8%, தென்னங்கல் பனங்கல்னா 4%. நீ இது வந்து இதுல இருந்து கரும்புல இருந்து தயாராகுது, நீ குடிக்க வேண்டியது எதிர்ப்பு குரலும் கொடுக்கல. இறந்தவங்களுக்கு கேள்வி கேட்க சங்கம் கேட்கல. வருஷத்துக்கு ஒரு தடவை இளவு இருந்தா 10 லட்சம். நீங்க பொண்டாட்டி பேச்சு கேட்பீங்களா? நான் எல்லாரும் பேச்சையும் கேட்பேன். பொண்டாட்டி பேச்சு எல்லாரும் பேச்சையும் கேட்பேன். பொண்டாட்டி பேச்சு கேட்டுத்தான் ஆகணும். ரேஷன் கடையில் விற்கிற மாதிரி அவங்க விற்கிறாங்க, இந்த அரசாங்கம் விற்கிறத குடிச்சிட்டு கண்ணியமா அவங்க சொல்ற விலையை கேட்டுட்டு கண்ணியமா நாங்க வந்துகிட்டு இருக்கோம். மேய்க்கிறது எதுவுமே இதுல பெருமை வேற இல்ல. அதை வந்து குடியையும் குமாரத்தையும் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏங்க அரசு கொள்கை முடிவுல வந்து நாங்க ஒரு காலமும் தலையிட மாட்டோங்க. ஏன் தலையிட மாட்டீங்க? ஏன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் பக்தி கூட்டணிக்காரங்களும் பகுத்தறிவு கூட்டணிக்காரங்களும் சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா எங்கிட்ட தான் வரணும். அதுக்குள்ள எல்லாம் எங்கால என்ன பண்ணுவீங்க 6 மணிக்கு? ஏன் உங்ககிட்ட வர? அங்க எல்லாமே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. உங்க கட்சியில இருக்கிறவங்க எங்க பாட்டில் பிரியர்கள் எல்லாம் அங்கேயும் இருக்க அங்கே இருக்கிறாங்க. திமுகவுலயும் பக்தியில இருக்காங்க, பகுத்தறிவிலே இருக்கிறாங்க. ஸ்லீப்பர் செல்ஸ். பகுத்தறிவு பூமி, இதே தந்தை பெரியார் வாழ்ந்த பூமியில குடிகார சங்கம் வச்சு நடத்துறவன்னா அப்போ ஒரு குற்றணர்வு உங்களுக்கு இல்ல? ஏங்க குடிகார மாநாடு நடத்தி கட்டியவர் தந்தை பெரியாருங்க. 1963 ஜனவரி 21 கும்பகோணத்துல குடிகாரர் மாநாடு நடத்தியவர். பாண்டிச்சேரியில எல்லாம் சரக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால் அது பிரெஞ்சு கலாச்சாரத்தோடு உற்பத்தி செய்யப்படுகின்ற நேரடியாவே சொல்லிருக்கேன். அந்த மாதிரி இந்த எத்தனை இப்ப டாஸ்மாக் கடையில் விற்கப்படுகின்ற மது நாங்கள் கோட்டை அடிப்போம், குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது குடும்பத்தில் வம்பெடுப்போம், அங்கே குமரிக்கிட்டு அங்கே கிடந்தோம். கோட்டையை இவங்க பார்த்துக்கிடுவாங்கன்னு நாங்கள் விட்டுட்டு இருந்தோம். இப்போ கோட்டையில் இருக்கிறவங்களையும் எங்களை நிம்மதியாக இருக்க விடால 8 லட்சம் கோடி கடன் ஆக்கி வச்சுட்டு எங்களுக்கு கோட்டையிலையும் நிம்மதி இல்லை. இதே காவல்துறை உங்க சங்கத்தால் அடி எங்க போனீங்க? அப்ப அன்னைக்கு கேட்டோம்னா இல்லையா? அதே அன்னைக்கு வந்து அடிக்கிறத தட்டி கேட்டிருக்கோம். அதனாலதான் இப்ப அரசியல் களத்துக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே வேட்பாளரை நிறுத்தினீர்கள். சட்டமன்ற காலி பாட்டில்கள் ஏன் பொறுக்கி கொண்டு இருக்கிறீர்கள்? அதைத்தான் சொல்றேங்க. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. GRT Jewelers, மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், காஞ்சிபுரம், அக்ரிடேட் A+ by NAC. வணக்கம் சார். வணக்கம். ஷகிலாவுடன் சங்க தலைவர் அப்படின்னு சோசியல் மீடியாவில் பெருமையா ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க. ஆக்சுவலி என்ன சொல்ல வரீங்க? ஷகிலாவுடன் சங்கத் தலைவர்னு இதில் என்ன போஸ்டிங்கன்னா, அவங்க மாதுக்களுக்காக மங்கைகளுக்காக குரல் கொடுத்தவர்கள், நான் மதுக்காக குரல் கொடுக்குறவங்க. எங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வில் நாங்கள் போட்டிருக்கிறேன். நான் யார் மங்கைக்காக குரல் கொடுத்தவங்க? அவங்க இன்னைக்கு வந்து மகளிருக்காக பல குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய மகளிருக்கான அவலங்களை தட்டி கேட்பது, பல பிரச்சனைகள், பெண்களுக்கான பிரச்சனைகள்லாம் தட்டி கேட்கக்கூடிய அளவில் ஷகிலாமா வந்து
இன்னைக்கு களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. மாதுவாங்கிற நிலைமையில போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு கல்யாணம் முடிச்சா கூட மதுவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கா, மாதுவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் பார்க்க வேண்டியது. இதெல்லாம் பல விஷயங்களை நாங்கள் எங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதுனால அது மாதிரி போட்டிருக்கிறோம். குடிச்சிட்டு இன்றைக்கு வந்தீங்களா அப்படின்னு ஷகிலா கேட்டாங்களே, குடிச்சிட்டா போனீங்க? இல்லை, நான் தான் சொல்லிட்டேனே, நான் சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பழக்கம் இருந்தது, அதை விட்டுட்டேன்னு சொன்னேன். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப திரும்ப கேட்டு பார்த்தாங்க. ஏன்னா அவங்க அனுபவம் அதிகம், அதனால் கேட்டு பார்த்தாங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸ்டடியாக தான் பேசினேன், ஸ்டடியாக தான் சொல்லியிருக்கிறேன். உங்க டிபார்ட்மெண்ட் வேற, ஷகிலாவுடைய டிபார்ட்மெண்ட் வேற. அப்படி சொல்லாதங்க. அவர்களின்றி நாங்கள் இல்லை, நாங்களின்றி அவர்கள் இல்லை. எப்படி ரெண்டு முடிச்சு போடுறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி மது பழக்கம் இருந்துச்சுன்னு வைங்களேன், கல்யாணம் முடிச்சோடனே மது பழக்கத்தை விடணுமா விட வேண்டாமா? விட மாட்டாங்க. பொண்டாட்டியுடைய பேச்சை கேட்காம எதுக்கு முதல்ல மதுக்கு அடிக்ட் ஆகியிருந்தாருன்னா அவர் எங்கள் சைடு தான் இருப்பார். அவர் கடைசி காலத்து வரைக்கும், கட்டைகளை ஊற வரைக்கும், கள்ளச்சாராயத்து வரைக்கும் போகிற வரைக்கும் கூட அவர் இங்கே தான் இருப்பார். ஒழிய அந்த தான் கெட்டிட்டு வந்த பொண்டாட்டியக்காக இதை திறந்தவங்க ரொம்ப சதவீதம் குறைவு. நீங்க பொண்டாட்டி பேச்சு கேட்பீங்களா? நான் எல்லாரும் பேச்சையும் கேட்பேன். பொண்டாட்டி பேச்சு எல்லாரும் பேச்சையும் கேட்பேன். பொண்டாட்டி பேச்சு கேட்டுத்தான் ஆகணும். கேட்க வேண்டிய இடத்துல நான் கேட்டுத்தான் ஆகணும். கல்யாணத்துக்கு அப்புறம் குடிக்கிறத விட்டுறணுமா? கண்டிப்பா. அதாவது உங்க குடிகார சங்கம் கல்யாணமான இளைஞர்களை குடியிலிருந்து மீட்பதற்கு இது வரைக்கும் என்னத்தை பண்ணியிருக்கு? அதாவது ஒரு மன வாழ்க்கை, ஒரு மனிதனாக பிறந்தவர்கள், மானிட பிறவியாக பிறந்தவர்கள் தன் இல்லற வாழ்க்கையை துவங்குறோம் அப்படின்னா அது இப்போ ஒரு கல்லூரி காலத்திலேயோ அந்த பழக்க வழக்கங்கள், இப்போ சிகரெட்டு பிடிக்கிற பழக்கமோ இல்லை, அந்த சமூக நண்பர்களோடு பழகிறத பொறுத்து ஒரு நட்பு வட்டாரம் தொடரும். அதில் எந்த வகையிலையும் இருக்கலாம். போதைக்கு அடிக்ட் ஆகலாம், ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகலாம், எந்த மாதிரியான ஆகலாம். அதையும் தாண்டி அதில் ஒரு தன்னுடைய பெற்றோர்கள் கட்டுப்பாட்டில் ஒரு 21 வயசுக்குள்ள அதுல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வந்து கல்யாணமான இளைஞர்களை குடியிலிருந்து உங்க சங்கம் மீட்டிருக்கா, மீட்கலையா? அதாவது அரசாங்கம் விற்கும் அவங்கள மீட்கிறதுங்கிறது எங்க வேலை கிடையாது. நம்ம தெளிவா புரிஞ்சுங்க. செல்லப்பாண்டியன் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் குடிக்கிறவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் மட்டும்தான் செய்யும். குடிச்சதுக்கு அப்புறம் எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துவீங்க? ஏங்க, குடிக்கிறதுக்கு, அதாவது குடிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு, குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு. குடிக்கிறதுக்கு முன்னாடி இது இப்ப மெத்தனால் குடிச்சு செத்துருக்குறாங்க கள்ளக்குறிச்சியில, ஏற்கனவே மரக்காணத்துல செத்தாங்க. இது அரசாங்கம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு மதுபானங்களை சொல்லிட்டு தான் அதை விற்குது. அதில் இப்போ அந்த டாஸ்மாக் கடைகள் 2003 துவங்குகின்ற பொழுது 47 வகையான மதுபானங்களை அறிமுகப்படுத்தினாங்க. ஒரே இந்த மாதிரி கள்ளச்சாராய இளவுகள் விழக்கூடாங்கிறதுக்காக அவங்க சொன்னது, நாங்கள் டாஸ்மாக் கடை திறந்தா கள்ளச்சாராய சாவுகளே நடக்காதுன்னாங்க. கள்ளச்சாராய இளவு நடந்துருச்சு இல்ல? 47 விழிப்புணர்வு சங்கம் என்னத்தை பண்ணிக்கிட்டு? அதுதான் சொல்றேன். அதாவது செங்கலையாவது எடுத்துன்னு யாராவது பெத்து போடுவாங்க, அந்த புள்ளைய நாங்க வளர்க்கணும், அதை சீராட்டி பாராட்டி வளர்த்து அதை ஆளாக்கணுங்கிறது எங்க வேலை கிடையாது. அதாவது அரசாங்கம் டாஸ்மார்க்கு முன்னாடி பாட ரெடி திட்டம்லாம் கொண்டு ஜட்டி போடல. அதுதான் சொல்றேன். அரசாங்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? அரசாங்கம் பார்த்து குடிகார சங்கம் பயப்படுதா? அதனாலதான் கள்ளக்குறிச்சி விசசார சாவுக்கு ஒரு எதிர்ப்பு குரல் கூட கொடுக்கலையா? ஏங்க, நாங்க டாஸ்மார்க் மதுப்பிரிய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு அவங்களுடைய கண்ணியமாக கொரோனா காலத்தில் கூட கட்டம் கட்டி காவல்துறை பாதுகாப்போடு கண்ணியமாக வாங்கி அவங்க சொன்ன எம்ஆர்பி விலைக்கு மேல 10 ரூபா கொடுத்து அரசாங்கத்துடைய கொள்கை முடிவுக்கு கட்டுப்பட்டு நாங்க வாழ்றவங்க டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள். கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக குடிக்கிறவங்க கள்ளச்சாராயம் அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்க அதை இதையும் முடிச்சு போடாத. மதுக்கடைகளை திறந்தா தாண்டா நம்ம கஜானாவை நிரப்ப முடியும்னு அவங்க கொள்கை முடிவு எடுக்கிறாங்க. மதுக்கடைகளை திறக்கிறாங்க. அவங்க அரிசி பருப்பு ரேஷன் கடையில் விற்கிற மாதிரி அவங்க விற்கிறாங்க. இந்த அரசாங்கம் விற்கிறத குடிச்சிட்டு கண்ணியமா அவங்க சொல்ற விலையை கேட்டுட்டு கண்ணியமா நாங்க வந்துகிட்டு இருக்கோம். மேய்க்கிறது எருமை, இதுல பெருமை வேற இல்ல. அத இந்த கேள்வி அரசாங்கத்தை கேட்கணும். புரியுதா? கள்ளக்குறிச்சி விசசாராய சாவுக்கு ஒரு எதிர்ப்பு குரல் கூட கொடுக்கலனா எதுக்கு சங்கத்தை வச்சு நடத்துறீங்க? ஏங்க சங்கத்தை கலைச்சிட்டு போயிடலாம் சார். அதுக்குதான் இப்ப ஐயா முத்துசாமி ஐயாட்ட என்ன சொல்லி இருக்கிறோம்னா, இது இந்த சாவு 60 பேருக்கு மேல செத்துக்கிட்டு இருக்கான். இப்பதான் முத்துசாமி ஐயாங்கிறீங்க. முத்துசாமி பதவி விலகணும்னு சொன்னீங்க, இப்ப மறுபடியும் ஐயான்னு கொண்டாடுறீங்க. இன்னைக்கு கள்ளச்சாராய சாவு நடந்ததுக்கு முதல்ல பதவி நீக்கம் ராஜினாமா செய்ய வேண்டியது யாருன்னா
அதிமுகவுடைய எம்எல்ஏ, அந்த கள்ளக்குறிச்சி எம்எல்ஏவாக இருப்பவர் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர். அப்ப ஆளுங்கட்சியை பார்த்து பயந்துகிட்டு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எம்எல்ஏ பதவிகள் சொல்றீங்க. ஏங்க மக்கள் வந்து இந்த திமுக எம்எல்ஏ வந்தா இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி மக்கள் வந்து ஒரு எதிர்கட்சி, ஒரு அதிமுக எம்எல்ஏ தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவரு வந்து இந்த சாவை தடுத்திருக்க வேணாம். அவரு தடுக்கிறத விட்டு போட்டு அவருதான் இந்த எம்எல்ஏ. ஒட்டுமொத்த இந்தியாவும் இங்க ஆளுங்கட்சிய குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கு. நீங்க மட்டும் எங்கேயே போய் தொலைச்சிட்டு எங்கேயே போய் தேடுற மாதிரி எதிர்கட்சி மேல போட்டுக்கிட்டு. அந்த கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினருக்கு பொறுப்பு என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிங்க. நீ என்ன செய்யணும்? அதுவும் ஒரு பெரிய கட்சியை சார்ந்தவங்க, ஒரு கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் அங்க ஒரு குறைஞ்சபட்சம் 20 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவங்க. அரசியல்வாதிகளுக்கும் கள்ளக்குறிச்சி சாவுக்கும் சம்பந்தமே இல்ல. தமிழக முதல்வருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது கள்ளக்குறிச்சி எம்எல்ஏக்கு சம்பந்தம் இருக்கு, டாஸ்மார்க் மேலாளருக்கு சம்பந்தம் இருக்கு. அதனால நான் ஒத்துக்கிடுவேன். போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடிதான் சாராயம் காய்ச்சினதா சொல்றாங்க. அந்த காவல்துறை, அந்த அதிகாரிகள் இங்க டிஜிபி ஆபீஸ் வரைக்கும், அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து இங்க வரைக்கும் டிஜிபி ஆபீஸுக்கு வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்து சட்டமன்றத்துல பேசி, இந்த எடப்பாடி இப்ப போய் குமுறாருல, அங்க உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருக்கிறாருல, ஐயா இந்த மாதிரி கள்ளச்சாராய். ஏங்க இந்த கள்ளச்சாராய் சாவுகள் வந்து 1950 இருந்து தமிழ்நாட்டிலே 3 இடத்துல தாங்க மெயினா கள்ளச்சாராய் நடந்தது, சாவுகள் நடந்தது. பெருந்தலைவர் காமராஜர் முதல் முறையாக வெற்றி பெற்ற சாத்தூர் தொகுதியில கள்ளச்சாராய் சாவு நடந்தது. அடுத்து தருமபுரியில நடந்து அங்கேயும் சில கொஞ்சம் விட்டு அங்க சாவு நடக்கும். ஆனா அங்கேயும் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது. முற்றிலுமாக சாத்தூர் தொகுதியில கட்டுப்படுத்த 2024 வாங்க. இங்க கள்ளக்குறிச்சி, இந்த விழுப்புரம் மாவட்டங்கள்ல தொடர்ச்சியாக ஒழிக்கப்படாமல் இருக்கிறது என்று சொன்னால் அது 2 கட்சிக்குமே பொறுப்பு. அதாவது ஏற்கனவே ஆட்சியில இருந்த எடப்பாடிக்கும் பங்குண்டு, இந்த இழப்பிலே பங்குண்டு. கள்ளச்சாராய சாவு நடக்க கூடாது, நடந்துருச்சு. ஆனா உங்களுடைய குடிகார சங்கம் மிச்சம் சாப்பிட்டு இருந்துச்சா? ஏங்க நான் இப்பதானே சொல்றேன், நீங்க விழிப்புணர்வு சங்கம் தானே வச்சிருக்கீங்க. என்ன உங்க சங்கம் சார்பா என்னத்த பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். ஒரு ஸ்டெப், ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்திருப்பீங்களா? நாங்க கவர்மெண்ட் கொள்கையோட ஒன்றி போறவங்க, கவர்மெண்ட் விற்கக்கூடிய சரக்கை மட்டும் கண்ணியமா குடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, கவர்மெண்ட்டுக்கு விரோதமா குடிச்சா செத்துட்டு போறாங்க. ஏங்க நாங்க கஷ்டப்பட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கும்போது எதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? நான் சொல்லவே இல்லையா, நாங்க எதிர்ப்பு குரலும் கொடுக்கல, இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கேள்வி கேட்க சங்கம் கேட்கல. வருஷத்துக்கு ஒரு தடவை இளவு விழுந்தா 10 லட்சம், வருஷம் ஃபுல்லா டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் 2003 இருந்து இன்னைக்கு வரைக்கும் சுலோ பாய்சன் மாதிரி நாங்க செத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு, அந்த விதவைகளான பெண்கள், அனாதையாக்கப்பட்ட குழந்தைகள், ஆதரவற்ற பெற்றோர்களுக்கு நாங்க குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த டாஸ்மார்க் மதுவினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை தரணும். இந்த 10 லட்சம் கொடுத்ததுக்கு பதிலாக இவர்களுக்கு நிதி கொடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோமே ஒழிய, கள்ளச்சார சாவுகளை நாங்கள் அதுக்கு கொடுத்த நிதியை நாங்கள் வந்து ஆதரிக்கவில்லை. ஏன்னா இப்ப இந்த பணம் எங்கிருந்து போயிருக்கு? டாஸ்மார்க் நாங்க பாட்டிலுக்கு மேல கேள்வி கேட்க வேண்டியது யாரு? நீங்க தானே கேட்கணும் அரசாங்கத்தை பார்த்து. அதைத்தான் கேட்டுட்டு இருக்கேன். எங்க கேக்குறீங்க? என்ன கேக்குறீங்க? பேசுறது கேட்கல, அரசாங்கத்துக்கு எப்படி காதுல போய் விழுந்திருக்கும்? நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப மெதுவா பேசுறீங்க. அரசாங்க காதுல ரொம்ப மெதுவா போய் சொல்றீங்க. கண்டிப்பா மெதுவா பேசல. ஏங்க அது மெதுவா விசசாரம் குடிச்ச செத்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுக்குது. அதே டாஸ்மார்க்ல டெய்லியும் சரக்கு அடிச்சுட்டு நாங்க ஸ்லோ பாய்சன் மாதிரி செத்துக்கு இருக்குன்னு சொல்றீங்க. இது எங்க போய் குரல் கொடுக்கணும்? இது அதுதான் சொல்றேன்ல. இன்றைய இப்ப தொடர்ச்சியாக இந்த ஒரு வார காலமாக பல பத்திரிகைகளிலும் பல மீடியாக்களிலும் பேசிட்டு தான் வர்றேன். நிச்சயமாக எங்கள் ஐயா முத்துசாமி அவர்கள் மதுவிலக்குத்துறை அமைச்சர் இது என்று அவருடைய பார்வைக்கு செல்லும். கண்டிப்பாக நீங்கள் ஏளனமாக பார்ப்பதை நிச்சயமாக அவர் கவனித்துக் கொண்டிருக்கின்றார். டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள், விதவைகளான பெண்களுக்கு நிச்சயமாக நிதியை ஒதுக்கப் போகிறார். இப்ப நீங்க குடிபோதை இகழ்றீங்களா? யாரு விதவைங்கிறீங்க, குடிச்சு எல்லாம் நாசமா போயிட்டு இருக்காங்க, செத்து போயிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்ப மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமின்னு சொல்றீங்க. மரக்காணத்துல இலை விழுந்த போது என்ன செஞ்சாரு எங்க ஐயா முத்துசாமி அவர்கள்? உடனே டெட்ரா பேக் கொண்டு வந்தாரா இல்லையா? 60 ரூபா பாக்கெட். அதாவது டாஸ்மார்க் சரக்கை விட விலை கம்மியா இருக்கு, 60 ரூபா வித்ததுனாலதான், குறைஞ்ச விலையில வித்ததுனாலதான் வாங்கி செத்துருக்கிறான். அப்ப மரக்காணத்துல இலை விழுந்த உடனே எங்க ஐயா மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி என்ன செஞ்சாரு? டெட்ரா பேக்ல கொடுத்தாருல. அப்ப குடியையும் குமாரத்தையும் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏங்க அரசு கொள்கை முடிவுல வந்து நாங்க ஒரு காலமும் தலையிட மாட்டாங்க. ஏன் தலையிட மாட்டீங்க? ஏன் சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் அவங்க கொள்கை முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதுல வந்து கோர்ட்டே தலையிட முடியாது. நீங்க தலையிடல, நாங்க தலையிடல. தலையிட வேண்டியதுதானே. அதுக்குத்தான் இதுவரைக்கும் நாங்க அரசியலிலே நாங்க கோர்ட் அடிப்போம், குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது குடும்பத்தில் வம்பெழுப்போம், அங்கே குமுறிக்கிட்டு அங்கே கிடந்தோம். கோட்டையை இவங்க பார்த்துக்கிடுவாங்கன்னா நாங்கள் விட்டுட்டு இருந்தோம். இப்போ
கோட்டையில் இருக்கிறவங்களையும் எங்களை நிம்மதியாக இருக்க விடல 8 லட்சம் கோடி கடன் ஆக்கி வச்சுட்டு எங்களுக்கு கோட்டையிலையும் நிம்மதி இல்லை, குடும்பத்திலையும் நிம்மதி இல்லாமல் இருக்கு. கோட்டைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதனால தான் விக்கிரவாண்டியிலே இப்ப வேட்பாளர் நிறுத்திருக்கிறேன். நாங்களும் அரசியலுக்கு என்ன பாட்டில் போய் புறக்கிறீங்கன்னு அறிக்கை வெளியிடுறீங்க. ஏன் பாட்டில் போய் புறக்கிறீங்க புரியல. ஏங்க பாட்டிலுக்கு மேல இன்னைக்கு டாஸ்மார்க் ஊழியர் 30,000 பேருக்கு பாட்டிலுக்கு மேல 10 ரூபா அவன் குடும்பத்தை வாழ வச்சுக்கிட்டு கேள்வி இருக்கு. கேட்க வேண்டியதானே? சங்கம் வச்சிருக்கீங்களே, கேட்க வேண்டியதானே? கேளுங்க. அதாவது அங்கேயும் உங்களுக்கு காவல்துறை, கன்னிமிகு காவல்துறை கப்புன்னு வந்து அந்த 10 ரூபாய் ஏன் வாங்குறேன்னு கேட்டா உடனே வந்து பிடிச்சிக்கிறாங்க. அதனால ஏங்க எங்களுக்குள்ள போன வருஷம் இதே காவல்துறை உங்க சங்கத்தால அடி எங்க போனீங்க? அப்ப அன்னைக்கு கேட்டனா இல்லையா? அதே அன்னைக்கு வந்து அடிக்கிறத தட்டி கேட்டிருக்கோம். அதனாலதான் இப்ப அரசியல் களத்துக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். விக்கிரவாண்டி இது இடைத்தேர்தலிலே வேட்பாளரை நிறுத்தினீர்கள். சட்டமன்றத்துக்குள்ள காலி பாட்டில்கள் ஏன் பொறுக்கி கொண்டு இருக்கிறீர்கள்? அதைத்தான் சொல்றேங்க. பாட்டிலுக்கு மேல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து அவன் பிழைக்கிறான். பாருக்கு போனா அவன் மிச்சருக்கு 10 ரூபா மிச்சரை 20 ரூபாய்க்கு விற்கிறான். தண்ணி பாட்டில் 10 ரூபா பாட்டில் 20 ரூபாய்க்கு விற்கிறான். எல்லாமே எங்களை வச்சு அவன் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறான். கீழே கிடக்கிற பாட்டில் நாங்கள் பொறுக்கினாவே கோடிக்கணக்கான இந்த இப்போ நம்ம நண்பர் கேட்டாரு, நீங்க சங்கம் வச்சிருக்கிறீங்களே நிதி, எங்களுக்கு நிதியே தேவையில்லைங்க. நினைச்சா போய் பொறுக்குனா பணம். எங்க டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் தமிழ்நாடு முழுவதும் அந்த அவங்க தூக்கி வீசிற பாட்டில் பொறுக்குனாவே கோடிக்கணக்கான நிதி எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு தேர்தல் நிதி தேவையில்லை, எதுவுமே இல்லை. அதனால சும்மா சாதாரணமா போய் 2 தடவை பொறுக்கணும். விக்கிரவாண்டியில டெபாசிட் கட்டிட்டான். பாட்டில பொறுக்குறீங்க ஏங்க? அது எங்களுடைய வேர்வை துளியே ஒரு மாநில தலைவர் போய் பொறுக்கிறது ஏங்க? அந்த எங்க டாஸ்மார்க் பிரியருடைய வேர்வை துளிங்க அங்கங்க கிடைக்கிறது. விதவை கோலத்துல போய் பாட்டில பொறுக்குறீங்க. இந்த டாஸ்மார்க் உடைய விற்கப்படுகின்ற சரக்கு கள்ளச்சாராய சாவு வந்து மெத்தனால், மரக்கூழ்ல இருந்து தயாராகக்கூடியது மெத்தனால், பெட்ரோலியம் ப்ராடக்ட். அது டீசல் பெட்ரோலுக்கு தாறு, அங்கே கச்சா எண்ணெயிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிற பொழுது டீசல் பெட்ரோலு தாறு, அதில் ஒரு மூலப்பொருள் தான் மெத்தனால். இல்லை கேட்குறேன், விக்கிரவாண்டியில விதவை கோலத்துல போய் பாட்டில் பொறுப்பு. அதைத்தான் சொல்ல வரேன். அதைத்தான் சொல்றேன். இந்த விஷச்சாராய மெத்தனாலுக்கு இணையாக இருக்கக்கூடியது கரும்பு கழிவிலிருந்து வரக்கூடிய எத்தனால். அந்த எத்தனால் அந்த சரக்கு தான் டாஸ்மாக் கடையில் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில சரக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால் அது பிரெஞ்சு கலாச்சாரத்தோடு உற்பத்தி செய்யப்படுகின்ற நேரடியாகவே சொல்லிருங்க. அந்த மாதிரி இந்த எத்தனால் இப்ப டாஸ்மாக் கடையில் விற்கப்படுகின்ற மது அதிக விதவைகளை உருவாக்குகின்றது என்பதை எங்களுடைய நம்ம தூத்துக்குடி எம்பி அவர்கள் பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கின்றார். அதனாலதான் இந்த விதவை கோலத்தில் இந்த டாஸ்மாக் கடையில் விற்கப்படுகின்ற மது தரமானதாக இல்லை. ஆகையினால நாங்கள் விதவை கோலத்தில் போய் அதை பொறுக்கி இதை குடித்தா உயிரிழப்பு ஏற்படுங்கிறத நாங்கள் எங்களுடைய டாஸ்மார்க் மதுப்பிரியர்களுக்கு சொல்லி காட்டுவதற்காகவும், நீ உழைச்ச காசெல்லாம் வேர்வையாக பாட்டிலாக கிடைக்கிறது, மூடியாக அலுமினிய மூடியாக கிடைக்கிறது என்பதை தான் விதவை கோலத்தில் பொறுக்கி எத்தனை நாள் ஆச்சு? சங்கம் வந்து 2010 துவங்கப்பட்டது. இது வரைக்கும் ஒருத்தரையாவது குடியிலிருந்து மீட்டு இருக்கீங்களா? இதுங்க அரசாங்கம் கொள்கை முடிவு என்கிற பேரில் கடையை வைப்பாங்க. அவங்க வந்து விற்று பாட்டுக்கு மேலே 10 ரூபா வாங்குவாங்க. அவங்க வேணுங்கிறத கஜானாக்கு காசு எடுப்பாங்க. அவங்க அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளை தெருவில் விடுவாங்க. ஆதரவற்ற பெற்றோர் தெருவில் அலைவாங்க. அவங்களுக்கு நாங்கள் ட்ரஸ்ட்டு வச்சு வெளியில் வர்றது எல்லாம் இவங்க மதுக்கடைகளை திறந்து வச்சு அதில் அனாதையாக்கப்படுற குழந்தைகளையும் ஆதரவற்ற பெற்றோர்களையும் தாலி எடுத்த பொம்பளைகளுக்கு எல்லாம் நாங்கள் எங்கள் தாலியை விற்று அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். இவங்க வருஷம் ஃபுல்லா செய்வாங்களா? சங்கம் வச்சிருக்கீங்களா? பண்ணுங்க. சங்கம் வந்து அரசியல் ஓட்டு ரீதியாக இவங்க எங்க டாஸ்மார்க் மது பிரியர்களை கோட்டு பிரியாணிக்காக கொடி பிடிக்க வைத்து கோஷம் போட வைத்தார்கள். இந்த கோஷம் போடாம இருக்க வேண்டியதானே, கொடி பிடிக்காம இருக்க வேண்டியதானே. கோட்டருக்கும் கோடி பிரியாணிக்கு போனவங்க தானே. அதனாலதான் டாஸ்மார்க் கடைகளே எங்களுக்கு கிளைகள், பார்களே அரசியல் பயிற்சி பற்றை. அதாவது என்ன அரசியல் சும்மாவே நிதானமா பேச மாட்டீங்க. குடிச்சிட்டா என்ன பேசுவீங்க? பார்வே எங்களுக்கு வந்து அரசியல் பயிற்சி கழகங்கள் சொல்லுங்க. அதாவது ஒரு டயலாக் பேச முடியுமா? பார்ல குடிச்சிட்டு ஒரு குடிக்கிறதாவது அரசியல் சார்ந்து ஒரு டயலாக ஒரு பஞ்ச் டயலாக் பேச முடியுமா உங்களால? இன்னைக்கு ஏங்க கோப்பையில என் குடியிருப்பு, என் கோலமையில் துணை இருப்பு, கண்ணதாசனுக்கு நிகராக நீ இவ்வளவு சொல்ற, அவருக்கு நிகராக ஒரு கவிஞன் இன்னைக்கு வரைக்கும் உருவாயிருக்கிறாங்க. 1000 சொல்லிட்டாருங்க. செல்லப்பாண்டியன் ஒண்ணு சொல்லிருக்காரா? அதுதான் சொல்லுங்க. விக்கிரவாண்டி தேர்தலில் சட்டமன்றத்துக்குள்ள எங்க வேட்பாளர் வெற்றி பெற்று உள்ள நுழைகின்ற பொழுது நீங்க கேட்கின்ற ஜென்மத்துல நீங்க ஜெயிக்க போறது இல்ல. 2000 முறை போட்டிட்டு வரிசையா சொல்லிட்டே இருக்கீங்க.
இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டிட்டீங்க, மிஞ்சி போனா டெபாசிட் வாங்குனீங்களா? ஏங்க நோட்டாக்கு கீழே இருந்த ஒரு தேசிய கட்சி எந்த கட்சி? இன்னைக்கு தான் நாங்க வந்து எந்த கட்சியை சொல்றீங்க? அது உங்களுக்கே தெரியும், அது ஊரறிஞ்ச ரகசியம். பரவாயில்ல சொல்லுங்க, எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதையே அவங்கள வளர்த்து விடணும், நாங்க வளர்றதுக்கு தாங்க ஓ, பாப்போம். தேசிய கட்சி நீங்க வளர்த்து விட தேசிய பாத்தீங்க. கட்சி நோட்டா கீழே இருந்ததே இன்னைக்கு தான் நாங்க வந்து 4 கட்சியை சேர்ந்து நாங்க 10% வந்திருக்கோங்கிறோம். தேசிய கட்சி இங்க போட்டிட்டு ரெண்டே இப்பதான் கட்சி. செருப்பு எங்க கிடக்கு? இன்னைக்கு டவுசர் மாடல் சட்டியில போடுங்கடா, செருப்பு எடுத்து போடுங்க, லுங்கிய ஒழுங்கா கேட்டு. இது என்ன ஃபார்முலா? சரக்கு அடிக்க போறவங்க டவுசர் மாடல் ஜட்டியோட தான் போகணும்னு நிச்சயமா புதுசா கொண்டுட்டு வரீங்களே, சின்ன பட தரமா இல்ல? இது அப்படி சொல்லாதங்க, இது பகுத்தறிவு பூமி, தந்தை பெரியார் வாழ்ந்த பூமிங்க, பக்தியிலே பகுத்தறிவு. இதே பகுத்தறிவு பூமி, இதே தந்தை பெரியார் வாழ்ந்த பூமியில குடிகார சங்கம் வச்சு நடத்துறவன்னு அப்போ ஒரு குற்றணர்வு உங்களுக்கு இல்ல? ஏங்க குடிகார மாநாடு நடத்தி கட்டியவர் தந்தை பெரியாருங்க. 1963 ஜனவரி 21 கும்பகோணத்திலே குடிகாரர் மாநாடு நடத்தியவர். அவர் வழியில வந்த செல்லப்பாண்டியன் என்ன பண்ணார்? அவர் வழியில வந்த செல்லப்பாண்டியன் அவர் பக்தியிலே பகுத்தறிவு ஊட்டினா, நான் பாட்டிலே பகுத்தறிவு ஊட்டி. வெக்கமா இல்ல பேசுறதுக்கு? இந்த கேள்வியே தம்பி, கண்ணுக்கு பகுத்தறிவு ஊட்டுறாங்க, பாட்டில் எப்படிங்க பகுத்தறிவு ஊட்ட முடியும்? கண்ணுக்கு தெரியாத பக்தியிலே பகுத்தறிவு ஊட்டுகின்ற பொழுது கண்ணுக்கு தெரிஞ்ச பாட்டில்ல இதுல எத்தனை % ஆல்கஹால்ரா, மெத்தனால் அவன் குடிச்சு செத்தானே, இதுல 45%க்கு மேல இருந்தா செத்து போவடா. பீருனா 8%, தென்னங்கல் பனங்கல்னா 4%. நீ இது வந்து இதுல இருந்து கரும்புல இருந்து தயாராகுது, நீ குடிக்க வேண்டியது கோதுமை பீரை குடிக்கணும். வீரஞ்சாருக்கு குடிச்சாலும் அதுல பழங்கள்ல இருந்து தயார் பண்ணது, அரிசியில இருந்து தயார் பண்ணது, இந்த மாதிரி இதுல குடிச்சு தொலை. மூச்சு முட்டை இவ்வளவு தூரம் பேசுறீங்களா? சங்கம் ஆரம்பிச்சு 16 வருஷம் ஆச்சுல, ஒருத்தரையாவது குடியில இருந்து மீட்டு இருக்கீங்களா? அதுக்கு எதுக்கு சங்கத்தை வச்சு நடத்துறீங்க? 2016 குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் கேட்டோம். தீவுத்திடல்ல கட்டடம் எங்க இருக்கு? அந்த ஆபீஸ் எங்க இருக்கு? எங்க குடி அதுதான் 2016 செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எங்களுடைய தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்துடைய கோரிக்கையை ஏற்று சேப்பாக்கத்திலே நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம். குடிபோதை இருந்தீங்க அன்னைக்கு வந்து ஒரு 25 பேர் நாங்க உண்ணாவிரதம் இருந்தோம். 2016 அவ்வளவுதானா? ஏங்க நான் அதாவது எங்களுக்கு நாங்க வந்து ஒரு ஆள் செல்லப்பாண்டியம் போதுங்க. எங்க சென்னை மாநகருக்குள்ள நாங்க ஒரு மாநாடு நடத்தணும்னு, மதுகுடிப்போர் மாநாடு நடந்து வந்தா மாநாடு நடந்து வர நிச்சயமாக நாங்க வந்து டிராபிக் ஆயிரும். அங்க ஏற்கனவே ஒரு டாஸ்மாக் கடை இருந்தாவே கம்ப்ளைண்ட் போய் பண்றீங்க. நாங்க மாநாடு நடத்தணும்னா அவ்வளவுதானே? எது ஏங்க அவசியம் கிடையாது. சங்கத்துல மொத்தம் இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற இப்ப தேர்தல்ல எங்க வேட்பாளர் வந்து இன்னைக்கு 3699 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. புரியுதா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், இப்பதான் ஊராயத்தோட ஆரம்பிச்சிருக்கோம். 16 வருஷமா தேர்தல் அடிக்கிறீங்க. 16 வருஷமா தேர்தல் 16 வருஷம் எல்லாம் கிடையாது. 10 தடவை தேர்தல் வேட்பாளர் நாங்கள் நிப்பாட்டி இருக்கிறோம் தான் சொன்னோம். நானும் வேலூர் தேர்தலில் சென்ற பாராளுமன்ற தேர்தல் நின்றுக்கிறேன். நீங்க குறிப்பிட்டு சொன்ன அந்த தேசிய கட்சி இவ்வளவு பேசுறீங்களே, ஒரு தேசிய கட்சி செல்லப்பானு அந்த மது போதைக்கு அடிமையானவர்களை அவர்களை தயார் செய்வதற்காக ஒரு 10 ஆண்டு காலம் நாங்கள் எடுத்திருக்கின்ற செல்லப்பாண்டியனை வந்து நீ உடனே ஆட்சியை பிடிக்க முடியவில்லை, நீ அவர்களை திருத்த முடியவில்லை என்று கேட்குறாங்க. நீங்கள் ஒரு தேசிய கட்சியாக 3வது முறையாக பிரதமர் பதவியேற்றிருக்கின்றார் அந்த தேசிய கட்சி. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு தனித்தன்மையோடு நின்று பிடிக்கிறதுக்கு அவர்களுக்கு வழி இல்லை. அப்போது அவர்களுக்கே அந்த நிலைமை என்றால் நாங்கள் இந்த போதைக்கு அடிமையாகி இருக்கின்றவர்களை மீட்பதற்கு ஒரு செல்லப்பாண்டியன் இந்த அளவுக்கு நாங்கள் எழுந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னாலே நீங்கள் பாராட்ட வேண்டும். அதை விட்டு போட்டு நீங்கள் உடனே போய் ஆட்சியை பிடிக்க வேண்டும். தேசிய கட்சியோட அதிகமாக ஓட்டு வாங்கிட்டேன்னு அவங்களை பழிச்சு காட்டுறீங்களா? தமிழை வந்து சிந்திக்க ஆரம்பிச்சா, தமிழ்நாட்டில் பிறந்த தமிழக மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதான் எனி டைம் போதையில வச்சிருக்கீங்களா? சங்க வேற வச்சு வளர்த்து போதையில வச்சு, அதுதான் போதையில வச்சிருக்கின்ற திராவிட கட்சிகள் அவங்க கொடிய பிடிக்கும், கோஷம் பிடிக்கும், போதையில வச்சிருந்தாங்க. நீங்களும் போதைக்கு துறை தானே போறீங்க? இது வரைக்கும் நீங்களும் போதைக்கு துறை தானே போறீங்க? திரும்ப நான் சொல்றேன், அவங்க எடுத்த கொள்கை முடிவு. நாங்க சட்டமன்றத்துக்குள்ள இப்ப நாங்கள் செல்கின்ற பொழுது அதனுடைய மாற்றங்கள் தாக்கங்கள் மாறும். நிச்சயமாக சட்டமன்றத்தில் போவீங்க. நிச்சயமாக விக்கிரவாண்டியில வெற்றி கனியை பறிக்காமல் விட மாட்டோம். விக்கிரவாண்டியில நிச்சயமாக. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து அது என்ன பக்தி கூட்டணி, பகுத்தறிவு கூட்டணி, பார் கூட்டணி, இந்த 3 கூட்டணிக்கு நடுவில் தான் போட்டியேங்கிறீங்க. யாரை என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்றீங்க? புரியல. ஏங்க இப்போ திமுக நிக்குது, அவங்க வந்து பகுத்தறிவு கூட்டணி, தந்தை பெரியார் அண்ணா வழியில வந்து பகுத்தறிவு கூட்டணி. பக்தி யாரு? பக்தி கூட்டணி மாம்பழத்துல யார் இருக்கா? பக்தி கூட்டணி இருக்கு. அவங்க எல்லாம் யாரு இருக்கா? பிஜேபி ஆதரவோடு அண்ணாமலைகிட்ட போய் கேட்கிறாரு. இவரு நிக்கிறது தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்க போறவர். இவரு போய் அண்ணாமலைகிட்ட போய் ஐயா நாங்க நிக்க போறோங்க, சரி இப்போ போய் நின்னுக்கோ அப்படிங்கிறாரு. உடனே இவங்க வந்து அது பக்தி கூட்டணி, அது பகுத்தறிவு கூட்டணி. பார் கூட்டணி யாரு?
பார் கூட்டணி டம்ளர் வந்து இறங்கிட்டோம் நாங்கள். இது வரைக்கும் சட்டமன்ற பயம் தேர்தல் இல்லையா? சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் 3 கூட்டணி நிற்கக்கூடியது இதுதான். பக்தி கூட்டணி. நாம் தமிழர் விட்டுட்டீங்க. யாரு? நாம் தமிழர் அவங்க நிக்கிறாங்க தெரியாதா? அவங்க வந்து தனி செக்ஷன். அதாவது எங்களுக்கு அவரெல்லாம் கணக்கிலே எடுக்கிறது இல்ல. பக்தி கூட்டணி, பகுத்தறிவு கூட்டணி, பாட்டு கூட்டணி. திமுக கூட நீங்க போட்டி போடுவீங்க. நாம் தமிழர் வந்து கட்சியே இல்ல. ஏங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட தமிழர்கள்ங்கிற உணர்வோட மட்டும்தாங்க பேசிட்டு இருக்காங்க. நாங்க தமிழக மக்கள்ங்கிற நிலைமையில நாங்க சமரசம் உலாவும் முடியாது. எங்களுக்கு ஜாதி மதம் அதெல்லாம் கிடையாது. அவங்க ஒரு தமிழ் தேசியம், தமிழ் அந்த லெவலோட இருக்கு. நாங்க அப்படியே ஆளு கிடையாது. ஆனா அவங்க இடைத்தேர்தல போட்டியிடல. யாரு? இடைத்தேர்தல நாம் தமிழர் போட்டியிடல. இப்ப போட்டிடுறாங்கல்ல. அப்ப நீங்க 3 தான் கூட்டணி. எங்களுக்குள்ளதாங்க போட்டி. யார் உங்களுக்குள்ள? பக்தி கூட்டணி, பகுத்தறிவு கூட்டணி, பாட்டு கூட்டணி, எங்களுக்குள்ளதாங்க போட்டி. எங்க சுத்தலால 6 மணிக்கு எங்கிட்ட நாம் தமிழர் பக்தி கூட்டணிக்காரங்களும் பகுத்தறிவு கூட்டணிக்காரங்களும் சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா எங்கிட்ட தான் வரணும். அதுக்குள்ள எல்லாம் எங்கால என்ன பண்ணுவீங்க 6 மணிக்கு? ஏன் உங்ககிட்ட வரணும்? அங்க எல்லாமே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. உங்க கட்சியில இருக்கிறவங்க எங்க பாட்டில் கூட்டணி பாட்டில் பிரியர்கள் எல்லாம் அங்கேயும் அங்க இருக்கிறாங்க. திமுகவிலயும் பக்தியில இருக்காங்க, பகுத்தறிவிலயும் இருக்கிறாங்க. ஸ்லீப்பர் செல்ஸ். நிச்சயமாக நீங்க அதாவது எங்களை 6 மணிக்கு மேல என்ன பண்ணுவாங்க அவங்களாம்? இல்ல அவங்க 6 மணிக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கொடி இந்த கொடியை பிடிப்பாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு வந்தாச்சுன்னா சமரசம் உலாவும் எல்லாம் பார்க்கு வராங்க. பார்க்கு வந்துட்டாங்கன்னா பார்க் கூட்டணி. சரி, அவங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை சொல்லுங்க. உங்க கட்சியில மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? மூச்சு பிடிச்சி 3 மணி நேரம் பேசி கடைசியில் எத்தனை பேர் இருக்காங்க? பாட்டில் மூடிய திறக்கின்றவர்கள் எல்லாம் எங்க உறுப்பினர் சொல்லியாச்சு. பாரு டாஸ்மாக் கடை வச்சிருக்கீங்களா? டாஸ்மாக் ஏங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஏந்த ஒரு 500 பேர் இருப்பாங்களா உங்க கட்சியில? எதுக்கு அப்படி பார்த்தா ஏன் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில ஏன் 3900 ஓட்டு வாங்கின நாங்க 2000 பேர் இருப்பாங்களா எங்க உங்க கட்சியில? 61% பேர் சாதாரணமாக. அப்ப நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க 40 தொகுதியில ஜெயிச்சிருக்கலாமே. போன சட்டமன்ற தேர்தலில் 244 தொகுதியில ஜெயிச்சிருக்கலாமே. இந்த கேள்வியை தேசிய கட்சிட்ட கேட்டிருக்கணும். ஒரு 63% ஓட்டு வச்சிருக்கீங்க. ஏடிஎம்கேக்கு 33% தான் ஓட்டு. ஆமா இருக்குல்ல. ஏன் ஜெயிக்கல? ஏங்க நான் என்ன சொல்றேன்ல, நாங்கள் வந்து பாட்டில் பிரியர்கள் இப்பதான் அரசியல் விழிப்புணர்வுக்கு வரோம். இது வரைக்கும் அதனால வாயில வந்து அடிச்சு விடுறீங்க 61%. அப்படி கிடையாது. நான் சபை அடக்கத்தோடு எங்க வேணா குறைவா போய் சொல்லிருக்கீங்களா? குறைவா இது ஏங்க இந்த வார்த்தை நீ சொல்லாதங்க. 61% ஏடிஎம்கேவே எப்படி சொல்றது, இந்தியாவிலேயே பிக்கஸ்ட் கட்சி. எல்லா கட்சியிலையுமே 60, அதாவது டாஸ்மார்க் மது பிரியர்களுடைய தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா எங்க போய் கேட்டேன்னா நான் 61 சொன்னா இருக்கிற 80 சொல்லுவோம். நடிகை ஷகிலாவை எதுக்கு உங்க சங்கத்துக்கு கூப்பிட்டீங்க? அவர்களுக்குத்தான் இந்த மதுவை பற்றியும் அதனுடைய அதாவது மாதுவை பற்றி தெளிவாக பேசக்கூடிய ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக கூட நான் போடுவேன். ஏன்னா இந்திய நாட்டில் பிறந்த ஒரு பிரஜை, தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவரை போய் கேட்டோம்னா நீங்க ஏங்க பதறீங்க? ஏன் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம், அவங்க வந்து அங்க நிதி அமைச்சர் ஆயிடுவான்னு இது பண்றீங்களா? நிச்சயமாக வந்து உங்க சங்கத்துக்கு வந்தா நிதி அமைச்சர் நிச்சயமாக களத்திலே தேர்தல் சும்மா டைரக்டா நியமனங்களும் பண்ண மாட்டோம். நேரடியாக அவங்க முதலமைச்சர் போஸ்ட்ல கேட்பாங்க. அந்த விவாதத்தில் சொல்லிட்டேனே, வந்த தலைவர் பதவியை தரமாட்டேன்னு சொன்னேன்னா அந்த அம்மா வந்து ஏத்துக்கிட்டாங்களே. அவங்க என்ன சொன்னாங்க? உங்க சங்கத்துக்கு வந்தா தலைவர் போஸ்ட் கேட்க மாட்டாங்களா? அதாவது அண்ணா நான் இந்த மாதிரி என் சங்கத்துக்கு கூப்பிட்டேன், அவங்க வர்றேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு தலைவர் பதவி கிடையாதுன்னு. சரின்னா நான் தலைவர் பதவி கேட்க மாட்டேன், அதை நீங்களே வச்சுக்கோன்னு சொல்லியாச்சு. ஆக நீங்கள் அந்த ஷகிலா அம்மா வந்து நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்காக இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றவர்கள், அவர்களும் அரசியலுக்கு வருவதற்கு முழு தகுதி இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து அவங்களை அலட்சியமாக நினைக்காதீர்கள். 2026 தேர்தலிலே சங்கத்திலே முக்கியமான ஒரு பிரச்சார பீரங்கியாக வரக்கூடிய நிலைமை வந்துடும். யாரு? ஷகிலாமா கண்டிப்பா வர மாட்டேன்னு உங்கள்ட்ட நேருக்கு நேரா சொல்லிட்டாங்க. வர மாட்டேன்னு அவங்க சொல்லி மேல சொல்லிட்டாங்களே. சங்கத்துக்கு வர மாட்டேன். ஏங்க சங்கத்துக்கு வரேன்னு தானே சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா 20, நான் என்ன சொன்னேன், டாஸ்மாக் கடையில் 756 வகையான சரக்கு இருக்கு, அதில் ஒரு 20 பேரை சொன்னாதாம்மா நான் வந்து உன்னை உறுப்பினரை சேர்க்க முடியும்னா. அண்ணா எனக்கு 20 சரக்கு பேர் தெரியாதானே அப்படின்னாங்க. சரி அதை போய் திரும்ப அதெல்லாம் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு சொல்ல தெரியுமா 20 பேர்? 756 சொல்லலாம். 756 சொல்லுங்க. இது ஏன், அதாவது இது யாரு சொல்லுங்க. ஷகிலாக்கு கொடுத்த அதே டாஸ்க இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 20 பேர். இது வந்து ஒரு தலைவன்ட்ட வந்து தலைவனே கேள்வி கேட்கறது இல்லை. நீங்க 20 சொல்லுங்க, பதில் தெரியாது, நல்லா சமாளிக்க. அப்படி சொல்ல முடியாதுங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு அனைத்து துறைகள்லயும் அமைச்சரா இருக்கிறவங்க போய் கேள்வி கேளுங்க, அந்த துறை சார்ந்தவங்களை கேள்வி கேட்டா. ஷகிலாவை நீங்க கேள்வி கேட்டீங்களே,
20 சரக்கோட பேரை சொல்ல சொல்லி. பேசிக்க நீங்க சொல்லுங்க 20 ஏங்க, சரக்கோட பேரை. எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. அதாவது டாஸ்மார்க் கடைகளை நடத்தித்தான் நாங்கள் ஆட்சியை நடத்துவோம். அவங்களுக்கு இந்த சட்டம்லாம் தொண்டர்களுக்கு தான், தலைவர்களுக்கு கிடையாதுல்ல. அப்படி இல்ல. அப்படிப்பட்ட தலைவர் தான் நீங்களும் இல்ல. நீங்க வெளிப்படையாக நாங்க கேட்டதை வச்சுதானே நீங்க கேக்குறீங்க. அதே சைக்கிள் என்ன தெரியுமா சொன்னாங்க? மறைமுகமாக நாங்கள் தனியாக பேசல. அதே சைக்கிள் என்ன தெரியுமா சொன்னாங்க? என் வீட்டுல இருக்கிறவங்க யாராவது சரக்கு அடிச்சா செருப்பால் அடிப்பேன்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 30 நான் என்ன சொன்னேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரிசால வந்து மதுப்பிரியருடைய வயது 25, டெல்லியில மதுப்பிரியருடைய வயசு 25, தமிழ்நாட்டில் மதுப்பிரியருடைய வயசு 18. நாங்கள் வந்தால் 30 ஆக்குவோம் அப்படின்னு நான் சொல்லும் போது 30 அல்லன்னா 50க்கு மேலே வந்து குடிக்கிறத ஏங்க தமிழ்நாட்டில் பிறந்தவங்களுக்கு அவங்க அந்த அந்த மதுவினால அந்த மன வாழ்க்கையை இழந்தவங்க வேதனைகளை அவங்க என்ன சொன்னாங்க, 50 வயசுனாலும் குடிக்கக்கூடாது அப்படின்னு. குடிச்சா ஆன்மை போயிருங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கா? அதான் அது ஒத்துக்கிறீங்களா? எல்லாமே தெரிஞ்சதுதான். இது வந்து இப்ப எல்லாமே தெரிஞ்சதுதான், எல்லாமே ஒத்துக்கிட்டதுதான். ஆனாலும் கூட்டில இருந்து ஒருத்தரை கூட நாங்க மீட்க மாட்டோம். இந்த கேள்விய நீங்க யார்கிட்ட கேட்க வேணும்? சங்கம் வச்சு நடத்துற நீங்க தான் அரசாங்கத்தை பார்த்து கேட்கணும். பொதுமக்களுக்கு 1008 வேலை இருக்கு சார் டெய்லியும். அதத்தான் நான் வந்து காலையில 7 மணிக்கு டாஸ்மார்க் ஓபன் பண்ணுங்கன்னு அரசாங்கத்தை கேட்க தெரியுதா? அரசாங்கத்துக்கு அதே பாருக்கு முன்னாடி வந்து பாடை திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்து வைக்க தெரியுதா? அதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இல்ல? டாஸ்மார்க் பார் முன்னாடி வந்து பாடை திட்டம், அது என்ன பாடை திட்டம்? அதாவது செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்களா? அரசாங்கம் ஏத்துக்கிருச்சு அவங்க திட்டத்தை? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஓட்டு சதவீதம் கூடுகின்ற பொழுது எங்கள் கோரிக்கை தானாக ஏங்க ஒரு அரசியல் பதில் சொல்லுங்க. டாஸ்மார்க் பாருக்கு முன்னாடி பாடை திட்டம் 5000 ரூபாய் செலவு அரசாங்கம் ஒதுக்கணும். ஏங்க கள்ளச்சாராய சாவுன்னா கள்ளச்சாராய சாவுல 60 பேர் செத்துருக்காங்கன்னா அது ஒரே இடத்துல சுடுகாட்டை புதைக்கிறதுக்கு கட்டை எடுத்து குழி தோண்டி எல்லா வேலையும் செய்வதற்கு 10 லட்ச ரூபா நிதியை கொடுத்து 50,000 நிதியை கொடுத்து எல்லாம் செய்கின்ற பொழுது அது என்ன பாடை திட்டம்? அதுதான் இப்போ டாஸ்மார்க்கில் இப்போ தினந்தோறும் உயிரிழக்கின்றவர்களுக்கு நாங்கள் ரொக்கமாக, அதாவது கடனுக்காக குடிக்கல, ரொக்கமாக கொடுத்து குடிக்கின்றோம். இதில் நோய்வாய்ப்பட்டு இறக்கின்றவர்களுக்கு அந்த எந்த டாஸ்மாக் கடையில் குடித்து அவர் உயிர் நீத்திருக்கிறாரோ அந்த ஈமச்சடங்கு செலவை வந்து அதை ஏற்றுக்கிடணும். அதுக்குண்டான அந்த தாரை தப்பட்டையோடு கொண்டு போய் அவருக்கு உரிய மரியாதையோடு அடக்கம் செய்வதற்கு ஒவ்வொரு டாஸ்மாக் கடை பார்களுக்கு நடுவில் வந்து அந்த ஊர்தி அலங்கார ஊர்தி ஒன்று வைக்கணும். அந்த செலவு 1/2 லிட்டர் பால், பச்சரிசி, வாயில் போடுறக்க பச்சரிசி இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும். அந்த டாஸ்மாக் கடையில் போய் ஐயா இன்னைக்கு 12 மணிக்கு நீங்கள் சரக்கு கொடுத்தீங்க, 3 மணிக்கு டாஸ்மார்க் மதுப்பிரியர் வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணும். அதுக்கு அந்த டாஸ்மாக் கடையிலேருந்து அடக்கம் செய்வதற்கான நிதி ஒதுக்கணும்னு உங்களுக்கு. அது என்ன செலவு? நீங்க வாய்க்கரிசி போடி அள்ளி போடுறது, பால் ஊத்துறதுக்காக எத்தனை வருஷம் அவர் மதுப்பிரியர் எங்க அரசாங்கம் எடுத்த கொள்கை முடிவுல இருந்து அவர் எத்தனை வருஷம் அவர் குடிச்சிருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அள்ளி போட சம்பந்தப்பட்ட டாஸ்மார்க்ல இருந்து இறந்து போன அந்த குடிகாரருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு உங்க சங்கம் சார்பா கோரிக்கை வைக்கிறீங்க? அதாவது அரசாங்கம் சுடுகாடு வந்து அரசாங்கத்து சுடுகாடு, அது அவன் வெட்டியம் காசு கேட்கலைன்னா அது ஓசி இருக்கிறது. அரிசி பால் கண்டிப்பா பாலை ஊற்றி ஆகணும், அரிசி வாயில் அள்ளி போட்டாகணும். நீங்கள் அந்த ஊர்தி வந்து ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு வண்டி வாங்கி வச்சிட்டீங்கன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, இவன் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் டாஸ்மாக் கடையில் குடிப்போம், பொண்டாட்டி பிள்ளைகளை தெருவில் விட்டுருப்பான். அதனால் அவள் அந்த திடீர்னு டாஸ்மாகில் குடித்து இறந்ததுனால அந்த பொண்டாட்டிக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு பக்கத்தில் கடை வாங்கினா வார வட்டி வாங்கணும், கடன் கட்ட முடியாங்கிறதுனால தான் இதையே அரசாங்கம் ஏற்றுக்கிடணும்னு தான் நான் போன தடவை நான் கோரிக்கை வச்சேன். மரக்காணத்தில் கள்ளச்சாராய சாவு நடந்த பொழுது டாஸ்மார்க் மது பிரியர்களுக்கு முன்னெச்சரிக்கை இதெல்லாம் கேட்டேன். நீங்கள் அதை ஞாபகம் வச்சு கேட்குறீங்க, உங்களை பாராட்டுறேன். நிச்சயமாக எங்களுடைய மதுவிலக்குத்துறை ஐயா முத்துசாமி அவர்கள் மறக்க மாட்டார்கள். இப்போ கோரிக்கை வச்சிருக்கிறோம். குடிச்சா செத்து போயிடுவான்னு தெரியுது, குடிச்சா ஆண்மை இருக்காதுன்னு தெரியுது. அப்ப என்ன இதுக்கு குடிக்கணும்னு கேட்க, என்ன இதுக்கு அரசாங்கம் விற்கணும்? அதாவது ஒரு அரசாங்கம் கொள்கை முடிவுனா, இன்னைக்கு நிதிஷ்குமார் உங்களுக்கு பீகாரில் அவரும் முதலமைச்சர் தானே, இன்னைக்கு தொடர்ச்சியாக 5 ஆண்டு காலமாக மதுவிலக்கை அமல்படுத்தி அற்புதமாக பீகார்ல அரசாங்கம் மதுவிலக்கை அமல்படுத்தி இருக்கிறது. அங்கேயும் கள்ளச்சாராய சாகுனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே மாதிரி 10 லட்சம் தர மாட்டோம், அரசாங்கத்துக்கு விரோதமாக குடிச்சா சாகுடான்னு அங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அங்க வந்து சொல்லிட்டு ஏதாவது ஒரு பேப்பர் செய்தி இருக்கா? அங்க பீகாரில் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்கன்னு, செத்து தொலைன்னு விட்டாங்க. அவன் முதலமைச்சருங்க. நீ கள்ளச்சாராயம் கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டு கொரோனா காலத்திலும் கட்டம் கட்டி காவல்துறை கட்டுப்பாட்டோடு பாட்டுக்கு மேல 10 ரூபா வாங்கினாலும் பார்ல நீ இஷ்டத்துக்கு வாங்கினாலும் அந்த இளவுக்கு காசெல்லாம் அள்ளி கொடுத்து விட்டு வெளியில வருகின்ற பொழுது ஊதுன்னு சொல்லுகின்ற பொழுது அரசாங்க சரக்கு
குடித்திருக்கிறாய் என்றால் ஆமா, நான் காவல்துறைக்கு ஊதிக்கின்ற பொழுதும் நாங்க குடித்திருக்கிறோம் என்று சொல்லி அவங்க காவல்துறை ஒரு 10,000 ஃபைனை போட்டு இதெல்லாம் கட்டிட்டு நாங்க அமைதியா வேடிக்கை 10 லட்ச ரூபாய் கொடுக்கும்போது வேடிக்கை தானே பாத்தீங்க, ஓடி போய் தடுக்க வேண்டியதானே? உங்க சங்கத்து ஒட்டுமொத்த 61% ஆட்களையும் திரட்டிட்டு போய் நிப்பாட்ட வேண்டியதானே? அப்ப மட்டும் என்ன மிச்சம் தான் சாப்பிட்டு அதனுடைய தாக்கம் இன்று நீர் ஊத்த நெருப்பாக விக்கிரவாண்டி தேர்தலில் எதிரொலிக்கும். ஜூலை 10 தேர்தல் தேதி. அதெல்லாம் குடிப்பவர்களுக்கு தனியா நம்பர் பிளேட் கொடுத்துருக்குன்னு கேக்குறீங்க. இதெல்லாம் புது அரசாங்கம் விக்குதுங்க, அரசாங்கம் விக்குது, நாங்க குடிக்கிறோம். தனி கலர்ல இப்ப சொந்த வண்டி வச்சிருந்தேன்னா வெள்ளை கலரு, வாடகை வண்டினா மஞ்சள் கலரு. டாஸ்மார்க் மதுப்பிரிய அரசாங்கத்துக்கு வருமானம் தந்துக்கிற 12 மணிலேருந்து வந்து உழைச்ச காசையும் வீட்டு இருக்கிற காசையும் சொத்தை வித்து அங்கே குடிக்கிறான்னா அது அரசாங்கத்துக்கு அப்படியே கஜனாவாக போகுது. அவர் குடிச்சிட்டு வெளியில் போகிறாருன்னா நீங்கள் வண்டியில் போகக்கூடாதுன்னு இந்திய போக்குவரத்து சட்டம் வாகனத்தில் போகக்கூடாதுன்னு இருக்குது. அவர் பாருக்கிட்ட வண்டியை நிப்பாட்டிருக்காரு. அப்போ என்ன செய்யணும்? ஒன்று அங்கேயே பார்க்கிங் வசதியோட மணிக்கு 50 ரூபா வச்சு வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? ஒன்று இருசக்கர வாகனத்தில் வந்திருக்கிறவங்களுக்கு சரக்கு கிடையாதுன்னு சொல்லியிருந்தா இந்திய போக்குவரத்து சட்டத்தை மீறாமல் காப்பாற்றலாம். நீ அதே மாரி அப்படித்தான் வைப்ப, அதுக்கப்புறம் வண்டியில் போன பிடிப்பேன்னு சொல்லலாம். தனிக்கலர் நம்ம குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது இல்லை? அரசுக்கு குடிக்கிறீங்க, அரசு ஏன் விற்கிறேன்? நீங்கள் எல்லா பத்திரிகையாளர்களும் ஏன் குடிக்கிற எங்களை கேட்குறீங்களே. விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய தண்ணியை மதுபான ஆலைகள் 21 மதுபான ஆலைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. காவிரி கர்நாடகாரண்ட சண்டை ஓட்டு வாங்கின தண்ணியை கொண்டு வந்து நீ 21 மதுபான ஆலைகளுக்கு விவசாய நிலத்தடி நீரில் மதுபான ஆலைகளை வச்சு உறிஞ்சி குடிப்ப மதுபான ஆலை தயார் பண்ணி 756 வகையான சரக்கை அடுக்கி வச்சுட்டு நீ ஏன் குடிக்க? இது நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடுனா கடல் நீரில் இருந்து தண்ணியை உறிஞ்சு கடல் நீரில் இருந்து சுத்தம் பண்ணி அந்த தண்ணியை கொண்டு வந்து சென்னைக்குள்ள குடிக்கிறதுக்கு குடிக்கிய கொடுத்தா அதாவது அதை கேட்க மாட்டீங்க. அந்த அரசாங்கத்தை ஏன் இவ்வளவு இதை நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணியே இன்னைக்கு பாட்டில் கேனு 40 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கேன், அதை நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீ அரசாங்கம் வந்து அதை செய்யும், அதை அவங்க என்ன செஞ்சாலும் நாங்கள் கேட்க மாட்டோம். ஆனால் நீங்கள் வந்து ஏன் குடிக்கீங்க? நீங்கள் ஏன் சங்கம் வச்சிருக்கீங்க? நீங்க ஏன் அதை செய்றீங்க? அப்படின்னு இப்படியே எத்தனை நாள் கேள்வி என்ன பண்ணுவீங்க? எங்க அரசாங்கம் டாஸ்மார்க் மூடிட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு காலமும் தமிழ்நாட்டிலே திராவிட கட்சிகள் இருக்கிற வரைக்கும் எங்களை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. அப்ப டாஸ்மார்க் வேணுங்கிறது உங்களுடைய கொள்கை? அது இல்ல, அவர்களுடைய சங்கம்லாம் கிடையாது, அவர்களுடைய கொள்கை, திராவிட கட்சிகளுடைய கொள்கை. அவர்கள் இருக்கின்ற வரை தமிழ்நாட்டிலே 2026 ஆட்சி மாற்றம் வருகின்ற வரை செல்லப்பாண்டியனையும் டாஸ்மார்க் மது பிரியர்களையும் ஆட்டவும் முடியாது, அசைக்க முடியாது. குடிப்பவர்களுக்கு தனி நம்பர் பிளேட் வேணும்னு கேக்குறீங்களா? பேசாம தனி நாடு வேணும்னு கேட்டுற வேண்டியதானே? தனி அது காலப்போக்கில் வந்து இதே திராவிட கட்சிகள் நான் கேட்க வேண்டியதில்லைங்க. தானா அவங்க குடிக்காதவங்களாம் தனியா நாடு பார்த்து போயிடுவாங்க. நாங்க கேட்க வேண்டியதில்லை. அவங்க தனியா கடல்ல ஒரு ஓரமா நிக்கிற கப்பல்ல வந்து தனியா ஒரு உலகத்துல அவங்க அனுப்பிடணும். என்னமோ பேசிருக்கீங்க. உலகத்துல இல்லாத கேட்க கோவால கேசினோ கப்பல் நிக்குது, அங்க வேணுங்கிற வசதி இருக்கு. மெரினா பீச்ல அதே மாதிரி வேணும். ஏங்க எதையுமே குதர்க்கமாவே பேசுறீங்க. நான் ஏங்க கோயில் பக்கத்துல கடை இருக்கு, ஸ்கூல் பக்கத்துல கடை இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல கடை இருக்கு, காலேஜ் சங்கம் போய் தட்டி கேட்க வேண்டியதானே? சங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கான்னு கேக்குறேன். ஏங்க நான் பகுத்தறிவு போய் தந்தை பெரியார் வழியில வந்த செல்லப்பாண்டியங்க வேடிக்கை மட்டும் பாப்பீங்க. ஏங்க அது இப்பதானே சொன்னீங்க தனியா கேட்கறீங்க, பாரடைஸ் சிட்டி கேட்கறீங்க. ஏன் கேட்கறோம்? பகுத்தறிவோட நான் விஷயத்த சொல்றேன். ஐயா கோயில் பக்கத்துல வேண்டாம், ஸ்கூல் பக்கத்துல வேண்டாம், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வேண்டாம், எங்கேயும் வேண்டாம். ஒதுக்குப்புறமாக கடலோர பகுதியில 10 ரிப்பேர் ஆன கப்பல்களை நிப்பாட்டி அங்கிட்டு எல்லாமே ரிப்பேர் ஆன கப்பல் தண்ணிக்குள்ள மூழ்கிறாது. கரையோரமா தானங்க நிப்பாட்டுறோம். அதே கரையோரமா இருக்கிறதுல தண்ணி உள்ள வந்தானே வெளியில வந்தானங்க. அதுக்கு ஓரத்துல நீ நிப்பாட்ட போறோம். அது உரிய பாதுகாப்போட நங்கூரம் வச்சு காங்கிரீட் போட்டு நிப்பாட்டுவோம். இங்கிலீஷ்காரன் ஸ்டைல உங்களுக்கு வேணும். அப்படி நிப்பாட்டியாச்சுன்னா கடல்ல அங்கேயே அவர் தண்ணியில மிதப்பாரு. இந்த நாட்டுக்கு தேவைன்னா அங்கேயே உள்ளே கடலுக்குள்ள மிதக்க போறாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. இந்த வருங்கால தலைமுறையிற்கு மது கலாச்சாரம், அதாவது நான் சொல்ல வருது, சொல்லுங்க. கடலோர பகுதியில எல்லாமே மதுபான ஆலைகளும் கடல் நீரிலிருந்து தான் தயார் செய்ய வேண்டும். விவசாய நீரை பயன்படுத்தக்கூடாது. அது விவசாயத்திற்கும் குடிப்பதற்கும் கிடைக்க வேண்டும், இலவசமாக கிடைக்க வேண்டும். கடல் நீர்லேருந்து மதுபான ஆலைகள் எவ்வளோ வேணால் தயார் பண்ணிக்கோ. மதுபான ஆலைகள் விலையை குறைச்சி ஒரு காலம் விற்க போகிறது கிடையாது. அதனால அந்த பகுதியில் நீங்கள் மதுபான ஆலை வச்சு இந்த பார்களையும் இதெல்லாம் திறந்தாச்சுன்னா மது பிரியர் அங்கிட்டு சந்தோஷம் வந்துட்டு போகட்டும். அப்போ இந்த நாட்டுக்குள்ள வந்து எங்கேயுமே சரக்கு கிடைக்காத அளவுக்கு இருக்கின்ற பொழுது வருங்கால தலைமுறையினர் வந்து இந்த மது கலாச்சாரம் இல்லாமல் வாழ்வார்கள் என்ற அர்த்தத்தில் தான் நான் அதை சொல்றேன். எதையுமே
உங்களுக்கு பகுத்தறிவு பெற புகட்டி இந்த மண்ணில் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு பெரும்பாடாக இருக்குது. ஏற்கனவே மதுப்பிரியர்களை நான் குளிப்பாட்டி அவங்களுக்கு டவுசர் மாடல் சட்டியை போட்டு எழுப்பி நிப்பாட்டுறது என் பாடு பெருசாக இருக்குன்னா உங்கள்கிட்ட நான் பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குடிப்பவர்கள் இந்த உலகத்தில் 2 விதமாக இருக்கிறாங்க. எது நிஜ உலகம், எது குடி உருவாக்கக்கூடிய உலகம் அப்படின்னு புரியாத ஒரு புரிதலோடு தான் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியான ஒரு புரிதல் தான் இங்கேயும் இருக்குது. இது இன்னமும் பேச பேச நீண்டுக்கிட்டு தான் போகும். அப்படிங்கிறதுனால இந்த உரையாடலை இதோடு நிறைவு செய்யலாம். நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. GRT Jewelers. Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC.